மேகாலயைச் சேர்ந்த பண்டார காணாமல் போனது தொடர்பாக முன்னாள் கடற்படை தளபதி நிசாந்த ஓரிரு தினங்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டிருந்தார். அவரிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணையில் அவர் இப்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட தீவிர விசாரணையின் போது ஒரு திடுக்கிடும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கடற்படை புலனாய்வு இயக்குநராக இருந்த அவர் பணியாற்றிய காலத்தில் திருகோணமலை கடற்படை முகாமில் இருந்ததாக கூறப்படுகின்ற கஞ்சன் மற்றும் கன்சைட் ஆகிய 2 வதை முகாம்கள் அங்கு நிலக்கீழ் வதை முகாம்கள் இருந்ததாக இப்போது ஆரம்ப கட்ட விசாரணைகளில் அவர் வெளிப்படுத்தி இருப்பதாக கடற்படை தளபதியின் கைதை மேற்கோள் காட்டி ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. மேலும் முன்னாள் கடற்படை தளபதி இந்த காலப்பகுதியிலே அந்த கடற்படை தளத்தினுடைய முக்கிய பொறுப்பில் இருந்தவர் முன்னாள் கடற்படை தளபதி ஜெகநாத் கொலம்பகே. இவர் ரியல் அட்மிரலாகவும் அந்த காலகட்டத்தில் திருகோணமலை கடற்படை முகாமின் கிழக்கு தளபதியாகவும் கிழக்கு மாகாணத்தின் பொறுப்பு வாய்ந்த தளபதியாகவும் இவர்தான் அங்கு பதவி வைத்திருக்கின்றார். இது இப்போது இருக்கக்கூடிய கைதோடும் அந்த இளைஞனின் காணாமல் போதலோடும் தொடர்பட்ட ஒரு செய்தியாக இருக்கின்றது. இது ஒரு புறம் இருக்க, இன்னும் ஒரு புறம் மிக முக்கியமான ஒரு செய்தி எமது பக்கத்திலே பேசப்பட வேண்டி இருக்கின்றது. 2009ஆம் ஆண்டுக்கு முன்னரும் பின்னரும் கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலை கடற்படை தளம் ஒரு வதை முகாமாக இருந்ததாக நீதிமன்றத்தில் கூட 5 மாணவர்கள் உட்பட 11 பேர் காணாமல் போன வழக்கிலே அன்றைய கால பகுதியிலே இப்போது ஜனாதிபதி சட்டத்தரணியாக இருக்கக்கூடிய KV தவராசா அவர்கள் கடுமையான வாத பிரதிவாதங்களை முன்வைத்து அன்றைய கால பகுதியின் பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டாபாய ராஜபக்சவையும் அதனோடு அவர் தொடர்புபடுத்த தவறவில்லை. அந்த வகையில் 2014ஆம் ஆண்டு காலத்தில் அமெரிக்காவுக்கான சர்வதேச குற்றவியல் நிபுணராக இருந்த ஸ்டீபன் ஜே ரப் அவர்கள் ஒரு வார கால பயணம் ஒன்றை இலங்கைக்கு மேற்கொள்ளுகின்றார். அவர் அந்த பயணம் மேற்கொண்ட போது இலங்கையில் திருகோணமலை பகுதியிலே ஒரு வதை முகாம் இருந்ததையும் அவர் அங்கு நோட்டமிட்டதாகவும் அதற்கான அவருக்கு சந்தர்ப்பம் மறக்கப்பட்டு பல அழுத்தங்கள் கொடுக்கப்பட்ட போதும் ஒரு சில தகவல்கள் அவர் அங்கு சென்று திரும்பியதாகத்தான் கூறப்படுகிறது. அன்றைய காலப்பகுதியின் அமெரிக்க தூதுவரும் அவரோடு உடன் இருந்ததான ஒரு ஆதாரம் புகைப்படங்கள் கூட இப்போது இருக்கின்றது. அந்த சித்திரவதை முகாம் தொடர்பில் பல திடுக்கிடும் தகவல்கள் தமிழர் தரப்பும் தொடர்படுகின்றது. குறிப்பாக அந்த சிறை வதை முகாம் நிலத்துக்கு கீழே அமைந்திருக்கின்றது. நிலத்துக்கு கீழே அமைந்திருக்கக்கூடிய வதை முகாமிலே அங்கு சென்று ஆயிரக்கணக்கானவர்கள் அல்லது நூற்றுக்கணக்கானவர்கள் அந்த இடங்களிலே வதைக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு தகவல் ஆதாரபூர்வமாக 2014-15ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே ஒரு தீவிர விசாரணை அந்த பகுதியிலே மேற்கொள்ளப்பட்டது. அதிலும் குறிப்பாக நல்லாட்சி அரசு பொறுப்பேற்றவுடன் அந்த விசாரணை மிக தீவிரமடைந்திருந்தது.